சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வேலுண்ண எங்கண்ண இருக்கிற? வந்துருண்ண. தப்பு பண்ணிட்டப்பா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டப்பா. நான் பண்ண துரோகத்துக்கு தான் இப்படி ஒரு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கப்பா. என்ன மன்னிச்சிருக்கப்பா, என்ன மன்னிச்சிருக்கப்பா. டேய் வேலு, என்னடா அங்க எல்லாரும் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க, நீ இங்க நின்னு அழுதுட்டு இருக்க? போடா. இல்லடா, என்னால முடியாது, நான் வரல. ஏன்டா இப்படி எல்லாம் அடம் பிடிக்கிற? அந்த மேனேஜர் உன்னோட பாதி சம்பளத்தை கட் பண்ணிடுவான்டா. மொத்த சம்பளத்தை பிடிச்சாலும் பரவாயில்ல, இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாதுடா. மேனேஜர் கேட்ட நான் போயிட்டேன்னு சொல்லிடுறா. என் ஒய்ஃபை நான் சமாளிச்சுக்கிறேன், நான் போறேன்டா. டேய் வேலு, சம்பளம் எல்லாம் கட் ஆகாது, நான் மேனேஜரை சமாளிச்சுக்கிறேன், நீ போ. நான் வரும்போது உன் சம்பளத்தை வாங்கிட்டு வரேன். ஆனா என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்றா. என்ன எதுவும் கேட்காதுடா. சொல்லு மகேஷ். டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆனந்தியோட அப்பா அம்மா கிட்ட ஆனந்தி எனக்கு பிடிச்சிருக்குங்கிற விஷயத்த சொல்லிடலான்னு நினைச்சேன். ஆனா ஆனந்தி அவ அண்ணனை பத்தி பேசி சிச்சுவேஷனையே வேற மாதிரி ஆக்கிட்டா. இப்ப என்ன டவுட் பண்றது? நான் ஆனந்தி அப்பா அம்மா கிட்ட பேசட்டுமா வேண்டாமா? நோ மகேஷ், என்ன கேட்டா சரியான சிச்சுவேஷன் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் இப்படி ஆகுது டவுட்? இந்த சான்ஸ் விட்டா எப்ப எனக்கு வேற சான்ஸ் கிடைக்கும்? மகேஷ், நான் நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்காத, எனக்கு தோன்றதை நான் சொல்றேன். உன்ன மாதிரி ஒருத்தன் பொண்ணு கேட்டா ஆனந்தியோட அப்பா அம்மா மட்டும் இல்ல, யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. ஆனா ஆனந்தி உன்னை வேண்டான்னு சொல்லிட்டா. What do you mean dude? இங்க பாரு மகேஷ், ஆனந்திக்கு உன் மேல நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு, நான் அதை இல்லைன்னு சொல்லல. உனக்காக என்ன வேணாலும் செய்வான். ஆனா அதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்ல முடியுமா? மகேஷ், எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. பொய்யும் உண்மையும், அவ அழகன்னு ஒருத்தனை லவ் பண்ணிருக்கா. இதுல இருந்து அவ முழுசா ஏதோ வெளியில வரலன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஆனந்தி அவ குடும்பத்தை நடுத்தெருவுல நிறுத்திட்டு போன அவ அண்ணனையே இன்னும் மறக்கல. அழகன அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவாளா? இந்த சிச்சுவேஷன்ல ஆனந்தியோட கல்யாணத்தை பத்தி பேசுறது முட்டாள்தனம்னு எனக்கு தோணுது. மித்ரா, மகேஷ், நான் சொன்ன வார்த்தை வேணா ஹார்ஷா இருக்கலாம், ஆனா நீ நல்லா யோசிச்சு பாரு. கல்யாணம் வரைக்கும் ஒருத்தனை நம்பி போய் ஏமாந்து வந்திருக்கா. உடனே இப்ப இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேசினா அவ மென்டலி டிஸ்டர்ப் ஆக மாட்டாளா? எல்லாம் தெரிஞ்ச மகேஷே இப்படி பண்றாரேன்னு அவ யோசிக்க மாட்டான். இதெல்லாம் காலையில நான் வந்ததுமே சொல்லிருப்பேன், ஆனா நீ ரொம்ப ஃபீல் பண்ணிருப்ப. அப்புறம் இந்த செலிப்ரேஷன் இவ்வளவு ஹாப்பியா நடந்திருக்காது. அதனாலதான் நான் சொல்லல. கிவ் சம் டைம். நோ, கொஞ்ச நாள் போகட்டும். ஆனந்தி நடந்த எல்லாத்தையுமே டோட்டலா மறக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். என்ன சொல்ற? நீ சொல்றதும் கரெக்ட் தான் டூட். ஆனந்தி கிட்ட நான் எல்லாத்தையும் மறந்துருன்னு சொன்னது உண்மைதான். ஆனா அவளுக்கு மறக்க டைம் வேணுங்கிறத நான் யோசிக்கவே இல்லை. அவளும் நான் பேசினத அமைதியா கேட்டுட்டு இருந்தாலே தவிர எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்லவே இல்லை. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்றதுல தப்பு ஒண்ணும் இல்ல. இப்பதான் நீ மெச்சூர்டா யோசிக்கிற. தேங்க்ஸ் டூட். ஹே, கம் ஆன் மகேஷ், தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க.
சரி, ஆனந்தியோட அப்பா அம்மா உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ போ, நம்ம அப்புறமா பேசலாம். ம் ஓகே டூட். ம். என்ன மித்ரா, மகேஷ் என்ன சொல்றாரு? மேரேஜ் விஷயமா ஆனந்தி அப்பா அம்மா கிட்ட பேச போறாரா? என்ன மாரி நடந்துருமா அது? மகேஷ டோட்டலா கன்ஃபியூஸ் பண்ணி அனுப்பியிருக்கேன். சூப்பர் மித்ரா. இந்த பட்டிக்காடு குடும்பம் இந்த ஊரை காலி பண்ற வரைக்கும் மகேஷ் மேரேஜ் ப்ரப்போசல் வைக்காம பாத்துக்கணும். ம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேல இங்க நிக்க வேண்டாம், போலாம் வா.